சமுத்திரக்கனி இயக்கத்தில் சசிகுமாரோடைய நடிப்பில் மிகப்பெரிய ஹிட் அடிச்ச நாடோடிகள் திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் பிரபலமானவங்க தான் நடிகை அபிநயா. பாடலாக இருந்த அவங்க தெலுங்கு திரையுலகத்தில் 2008ஆம் ஆண்டு சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடிச்சதன் மூலமா அறிமுகமானாங்க. தமிழில் நல்ல வரவேற்பு கிடைக்க ஆயிரத்தில் ஒருவன், ஈசன், ஏழாம் அறிவு, வீரம், பூஜை, மார்க்காண்டனி என பல திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சு கவனம் ஈர்த்தாங்க. ஒரு மாற்றுத்திறனாளியா, அதாவது டிஃபண்டமா, காது கேட்காத, வாய் பேச முடியாத ஒருத்தரா இருந்தாலுமே கூட அதை கொஞ்சம் கூட தன்னுடைய இயல்பில் வெளிப்படுத்தாம ரொம்ப அசால்ட்டா நடிச்சு ஸ்கோர் பண்ணிருப்பாங்க நிறைய திரைப்படத்தில். சுந்தர் சி இயக்கக்கூடிய மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படத்திலே முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருக்காங்க. சமீபத்தில் மலையாளத்தில் அவங்க நடிச்ச பனி திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இப்படி தமிழ், தெலுங்கு, மலையாளம் என தென்னிந்திய திரையுலகத்தில் பல திரைப்படங்கள் கமிட் ஆகி பிஸியாக வளம் வந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் அபிநயா. கேட்கும் பேசும் திறன் சவால் கொண்டவராக இருந்தாலும் தன்னுடைய நடிப்பு திறமையால தெலுங்கு, தமிழ், மலையாளம் என 3 மொழிகளையுமே உச்சம் தொட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் மார்க்காண்டனி திரைப்படத்தை தொடர்ந்து விஷாலுக்கும் அபிநயாவுக்கும் இடையில காதல், 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் உடைக்கிற விதமா விஷால் எனக்கு வெறும் நண்பர் மட்டும்தான், நான் வேற ஒருத்தரை 10 வருஷங்களுக்கு மேலாக காதலிச்சிட்டு இருக்கேன், அவர் கூட சீக்கிரமாகவே திருமணம் பண்ணிக்க போறேன் அப்படின்றத இன்டர்வியூல ரீசெண்டாக ஓப்பனாக பேசியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்களுடைய திருமண விஷயத்தையும் சோஷியல் மீடியா மூலமா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து தான் 15 ஆண்டுகளாக ஒருத்தரை காதலிச்சுட்டு வந்துட்டு இருக்குன்னு அவங்க சொன்னாங்க இல்லையா. பள்ளி காலத்திலிருந்து இருவரும் நண்பர்களாக பழகி பிறகு காதலர்களாக கரம் கோர்த்திருக்காங்க. எஸ், அந்த நீண்ட நாள் காதலரான தன்னுடைய நண்பரும் தொழிலதிபருமான வகிசனா கார்த்திக் அப்படின்றவரை சமீபத்தில், அதாவது ஏப்ரல் 16ஆம் தேதி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அபிநயா. இது சம்பந்தப்பட்ட போட்டோஸ், வீடியோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. அபிநயா, வகிசனா கார்த்திக் தம்பதியினருக்கு நம்மளுடைய சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.